இலங்கையில் இருந்து கடல் வழியாக தமிழக மீனவர்களின் படகுகள் மூலம் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தமிழகத்திற்குள் ஊடுருவ திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற 6 தீவிரவாதிகள் இலங்கையில் இருந்து கடல் வழியாக தமிழகத்திற்குள் ஊடுருவி நாச வேலைக்கு திட்டமிட்டுள்ளதாக மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்திய எல்லைக்குள் வந்து நாட்டு படகில் செல்லும் தமிழக மீனவர்களை தாக்கி அந்த படகு மூலம் நுழைய திட்டமிட்டு இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. எனவே மீனவர்கள் யாரும் தனியாக மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும், யாராவது சந்தேகப்படும்படி இருந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் போலீசார் கூறியுள்ளனர். இதையடுத்து தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். குமரி மாவட்டத்தில் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையுள்ள கடற்கரை கிராமங்களில் நள்ளிரவு முதல் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்டத்திற்குள் வரும் வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. இதேபோல சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டுள்ளனர். சின்னமுட்டம், கோவளம், மணக்குடி, ஆரோக்கியபுரம், ராஜகமங்கலம் துறை கடற்கரையோர கிராமங்களிலும் போலீசார் விடிய விடிய ரோந்து சுற்றி வந்தனர். நெல்லையில் மனநிலை பாதிக்கப்பட்ட முதியவருக்கு பேய் விரட்டுவதாக கூறி அவருடைய தலையில் மந்திரவாதி ஒருவர் ஆணி அடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையை சேர்ந்த சொக்கலிங்கம் மனநிலை பாதிக்கப்பட்டு கை கால்கள் செயலிழந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சொக்கலிங்கத்தை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது தலையில் ஸ்கேன் செய்த போது உச்சந்தலையில் ஆணி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து அவரது உறவினர்களிடம் மருத்துவர்கள் விசாரணை நடத்தியதில் சொக்கலிங்கத்திற்கு பேய் விரட்டுவதாக கூறி மந்திரவாதி ஒருவர் அவரது தலையில் ஆணி அடித்ததாக தெரிவித்தனர். பின்னர் உடனடியாக சொக்கலிங்கத்திற்கு அறுவை சிகிச்சை செய்து அவருடைய தலையில் இருந்து 3 இன்ச் அளவுள்ள இரும்பு ஆணியை மருத்துவர்கள் அகற்றினர். சென்ற மாதம் 60 வயதுள்ள ஆண் நபர் மூளை நரம்பியல் பகுதியில் இடது கை கால் வலுவில்லாத காரணத்தினால் வெளிநோயாளியாக சிகிச்சைக்கு வந்த பொழுது அவர் நரம்பு மண்டல டாக்டர் பரிசோதித்த பொழுதில் அவருக்கு தலையில் அடிபட்டதாக கூறப்பட்டதன் விளைவாக அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு இரும்பு கம்பி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், எனக்கு மண்டல கட்டணுது நான் முதல் சொன்னேன், அதுக்கப்புறம் தான் என்னை பேய் விரட்டுறதுக்காக என்னை ஒருத்தர் கம்பியை வச்சு ஆணியை வச்சு தள்ள அடிச்சாருன்னு சொன்னார். உண்மையை சொன்னார். இது தொடர்பாக நெல்லை போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு பேய் விரட்டுவதாக கூறி தலையில் ஆணி அடித்த சம்பவம் நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தனியார் தொழிற்சாலை தொட்டிக்குள் விழுந்த வட மாநில தொழிலாளர்கள் 2 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தனர். சூளகிரி அருகே உள்ள ராமாபுரம் கிராமத்தில் தனியார் பேப்பர் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் வட மாநில தொழிலாளர்கள் 3 பேர் பழைய பேப்பர்களை கூழாக்கும் தொட்டி அருகே சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது தொழிலாளர் லெனன் என்பவர் எதிர்பாராத விதமாக தொட்டிற்குள் தவறி விழுந்துள்ளார். இதனை கண்டு அவரது நண்பர்கள் நகிந்தர், ரூபேஷ் ஆகியோர் லெனனை காப்பாற்றுவதற்காக தொட்டிற்குள் குதித்துள்ளனர். தொட்டியில் தத்தளித்த 3 பேரையும் சக தொழிலாளர்கள் மீட்டு சிகிச்சைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் நகிந்தர், லெலன் ஆகிய இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பேப்பர் தயாரிக்கும் ஆலையில் ஒரு வட மாநிலத்தைச் சேர்ந்த வாலிபர் தவறி விழுந்து விட்டார். அந்த ஆலையின் இருந்து பணிபுரிந்து வந்த மற்ற வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 வாலிபர்கள் அந்த அவருடைய உடலை மீட்க சென்றுள்ளனர். அவர்களும் அதே பாய்லரில் கீழே விழுந்து விட்டனர். அதில் 2 நபர்கள் காயமுற்று தீகாயங்களுடன் இறந்துவிட்டனர். அவர்களின் பிரேதங்கள் ஒசூர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது.
தொழிலாளர் ரூபேஷ் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து உத்தனப்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து தொழிற்சாலை உரிமையாளரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அருகே தலைமறைவான கணவருடன் சேர்த்து வைக்க கோரி இளம்பெண் ஒருவர் கணவரின் பெற்றோர் வீட்டின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புழுதிவாக்கம் பாலாஜி நகரை சேர்ந்தவர் சுமலதா. இவர் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர். இவருக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ள நிலையில் அப்பகுதியை சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் 3 ஆண்டுகள் இருவரும் குடும்பம் நடத்தி வந்த நிலையில் திடீரென்று ஸ்ரீகாந்த் சுமலதாவை ஏமாற்றிவிட்டு தலைமறைவானதாக தெரிகிறது. ஆனால் ஸ்ரீகாந்த் தலைமறைவு ஆனதற்கு அவரது பெற்றோர்கள் தான் காரணம் என்று கூறி மகளிர் போலீசாரிடம் சுமலதா புகார் அளித்தார். இந்நிலையில் புகார் அளித்து பல மாதங்கள் ஆகியும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் ஆவேசமடைந்த சுமலதா ஸ்ரீகாந்த் வீட்டின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். ஆஃபீஸில் ஃப்ரைடே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு சண்டே வந்துட்டு இந்த லாஸ்ட் சண்டே வந்து எனக்கு எங்கள் ஏசி ஆஃபீஸில் கால் வந்தது. நாளைக்கு நீங்கள் வந்து மண்டே 11 o'clock போல் என்னை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு நானும் 11 o'clock வரை என்கிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்டாங்க. நான் சொன்னேன் என் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்கன்னே தெரியல சார், அவரை மறைச்சு வச்சிருக்காங்க, தயவு செஞ்சு அவங்கள வெளியில் வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன்னு சொன்னேன். சரி ஓகேம்மா, டியூஸ்டே வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருமே இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி தான் கால் பண்ணாரு. டியூஸ்டே 11 தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆதம்பாக்கம் போலீசார் ஸ்ரீகாந்த் தலைமறைவானது குறித்து அவரது பெற்றோர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள்.